ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுனால எதுவும் மிஸ் ஆகாமல் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஹாய், வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு 65 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கூட நம்ம வந்து இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அடுத்து சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால் பார்த்து திட்டமாக சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் புதினா, மல்லி, பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மசாலா பவுடர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்துல இருந்துமே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது கூட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தட்டி வச்ச ஒரு 5-6 பல் பூண்டு, நல்லா தோலோடையே தட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் காரம் இல்லாத மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன். அந்த மிளகாய் வந்து கீரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மூடி லெமன், நம்மளுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் புளிப்பு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், ஒரு அரை ஸ்பூன் அளவு மைதா, கொஞ்சமாக கரம் மசாலா இது தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ வந்து சீரகமும் மிளகும் நான் வறுத்து வச்சுருக்கிறத தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனி பவுடராக வச்சுருந்தீங்கன்னா சீரகத்தூளும் மிளகுத்தூளும் தனித்தனியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ வந்து ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். நான் காரத்தூள் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன். நீங்கள் அப்போ மசாலாவோட சொல்லும் பொழுதே அப்போவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா நான் காரம் அதுக்கப்புறம் எனக்கு பத்தலை, நான் திரும்பவுமே சேர்த்தேன் தான். இப்போது இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு போட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நமக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் இவ்வளோ மசாலா சேர்ந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது உடனே போட்டாலும் இது வந்து நமக்கு சூப்பராக வரும். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதை இப்போ நான் ஊற வைக்கல, டைரெக்டாக தான் போட போகிறேன். அதனால் வந்து நம்ம ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் கூட நார்மலாக பிசைஞ்சிட்டு வச்சோம்னா அது நல்லா ஊறிடும். இப்போ நமக்கு டைம் இல்லாததுனால சீக்கிரம் செய்ய போகிறேன்றதுனால தான் நான் ஒரு பொருளையும் சேர்த்துட்டு அதை வந்து கை வச்சு நிறைய நேரம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருந்தேன். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் அவசியம்லாம் கிடையாது. இப்போ இதை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை மூடி அளவு நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சேர்த்துற வேண்டாம், ஒரு ஹாஃப் மூடி போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். நீங்கள் எவ்வளோ தூரம் அதை கையை வச்சு நல்லா கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த சிக்கனுக்குள்ளே வந்து மசாலா எல்லாமே நல்லா ஏறி போய் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் எண்ணெயுமே சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் சும்மா ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டாக நம்ம போட போகிற நேரத்தில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக அதில் வந்து 65 மசாலா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு எடுக்க வேண்டியதான். நல்லா முருகலாக சூப்பராக அந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங்கோடு அதில் வந்து இதுவாகிடும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் போகணும், அங்கே போய் வாங்கி சாப்பிட்ணுன்ற எண்ணமே உங்களுக்கு தோணாது. செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து வேக வச்சோம்னா அது உள்ளேயும் நல்லா வெந்து போகும், அதே மாதிரி மேலேயும் கருகாது. அதை மாதிரி கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான நம்மளோட 65 ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், வாசனை வீடு ஃபுல்லாக கமகமான்னு வீசும். சுட சுட சூப்பராக நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக்
மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு இது பிடிக்கும். உங்கள் குட்டீஸுங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.